காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியுளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். சொற்சமர் நிகழ்ச்சியில் இன்றும் கூட யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவர்களும் வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவிகளும் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். பிள்ளை வளர்ப்பு என்று வந்துவிட்டால் அதிலே மிக பிரதானமாக பங்களிப்பவர்கள் யார் என்று கேட்டால் பலரை இங்கே அடையாளப்படுத்தலாம். அதிலே முன்னணியிலே வந்து நிற்பவர் அம்மாவும் அப்பாவும். அப்படி என்றால் அம்மா அப்பா இல்லாதவர்கள் வாழ்வதில்லையா என்று நீங்கள் கேட்பீர்கள். வாழ முடியும், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொதுத்தன்மை பற்றித்தானே சிந்திக்க வேண்டும். பிள்ளை வளர்ப்பிலே மிக கூடிய கரிசனை காட்டுபவர்கள் அப்பாவும் அம்மாவும் அல்லது அம்மாவும் அப்பாவும். பெற்றோர் இங்கே முதன்மையான பங்களிப்பை மேற்கொள்கிறார்கள். அதற்கு அப்பால் ஆசிரியர், அதற்கு அப்பால் சமூகத்தினர், சமூக நிறுவனங்கள் என்று பிள்ளை வளர்ப்பிலே ஒரு பிள்ளையினுடைய ஆளுமை விருத்தியிலே பங்களிப்பு செய்கிற காரணிகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பிள்ளை நான் எல்லாம் ஒரு பேச்சாளனாக உருவாகி இருக்கிறேன் என்று நீங்கள் கருதினால் அதற்கு காரணம் கோயில் பழக்கம் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் ஒரு கோவிலிலே தான் நான் ஒரு பேச்சாளனாக முதல் என்னை அடையாளப்படுத்தி கொண்டேன். அதற்கு பிறகு பாடசாலை என்னை கைதூக்கி விட்டது. அப்படி ஒவ்வொருவருடைய ஆளுமை விருத்தியிலும் ஒவ்வொரு நிறுவனங்கள், ஒவ்வொரு நபர்கள் பங்களிப்பு சேர்ப்பார்கள். இப்போ பிள்ளையினுடைய ஆளுமை என்பது ஒரு ஒட்டுமொத்தமான திறனுடைய வெளிப்பாடாக இருக்கும். உடல், உள, ஆரோக்கிய, சமூக பொருத்தப்பாடு சார்ந்த வெற்றி ஆளுமையாக கொள்ளப்படுகிறது. அந்த ஆளுமை விருத்தியிலே, அதை வளர்ச்சி என்பதை காட்டிலும் விருத்தி என்று சொல்வதுதான் ஏற்புடையதாக அமையும். அந்த ஆளுமை விருத்தியிலே அப்பாவினுடைய பங்களிப்பு அதிகமா, அம்மாவினுடைய பங்களிப்பு அதிகமா என்று இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பேசப் போகிறார்கள். புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவிகள் இந்த வாதத்தை தொடக்கி வைக்கிறார்கள். அப்பாதான் பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியிலே அதிக பங்களிப்பை வழங்குகிறார் என்று தன்னுடைய தலைமை உரையை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கிறார் செந்தில் குமரன் செந்தமிழினி, தரம் 10 மாணவி. பேசுங்கள். என் எண்ணங்கள் அனைத்தையும் வண்ணங்களாக பேசிடும் என் ஒரே மொழி என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தை கூறி நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் என் வணக்கங்கள். இன்றைய தலைப்பானது பிள்ளையை ஆளுமை மிக்க நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தந்தையா தாயா என்ற வகையிலே எமக்கு தரப்பட்ட தலைப்பானது பிள்ளையை ஆளுமை மிக்க நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தந்தை என்பது. அதாவது தலைவர் என்ற ரீதியிலே தலைப்பை விளக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே ஆளுமை என்பது ஒரு குழந்தையில் காணப்படும் தற்திறன்களே. அந்த தற்திறன்களை வளர்ப்பதில் அதிகம் பங்களிப்பு செய்வது தந்தையாகத்தான் இருக்கின்றார். தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். புனிதமான மந்திரத்திற்கு ஒப்பாவது யாதென்றால் தந்தையின் வார்த்தைகள். ஒரு தந்தையானவர் தனது பிள்ளையை வளர்ப்பதில், ஆளுமை மிக்கவராக மாற்றுவதில் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார். சாதாரண பிள்ளையையும் சரித்திரன் படைக்கும் பிள்ளையாக மாற்றுவது ஒரு தந்தையே ஆவார். ஒரு தந்தையின் கோபம் கூட அந்த பிள்ளையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நடுவர் அவர்களே. பாருங்கள், உலக வரலாற்றை சிறைச்சாலையில் இருந்தே தனது மகளுக்கு கடிதம் மூலம் கற்பித்துக் கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு. அவருடைய மகள் இரும்பு பெண்ணாக இந்திரா காந்தி மின்னிக் கொண்டிருந்தார் என்றால் இன்றும்
அனைத்து மக்களாலும் பேசப்படும் ஒரு பெருமை பெண்ணாக இருக்கிறாள் என்றால் தந்தையின் கடிதங்களே காரணமாக அமைகின்றன. இன்று நாம் அந்த கடிதத்தை புத்தகத்தின் வாயிலாக படித்துக் கொண்டிருக்கின்றோம், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று. இது ஒரு தந்தையின் அளப்பரிய சேவை அல்லவா? அந்த மகளை ஆளுமை மிக்கவராக மாற்றுவதற்கு அந்த தந்தையின் ஒரு அளப்பரிய சேவையை நாம் இங்கு காண முடிகின்றது. அம்மா ஆனவர் இடுப்பிலே தன் குழந்தையை தூக்குவார், ஆனால் ஒரு தந்தை தன் தோள்களிலே தன் குழந்தையை தூக்கிக் கொள்வார். ஏனென்றால் தான் பார்க்காத உலகை கூட தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பார். இன்று புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே என்று சங்ககால பெண் புலவர் பொன்முடியார் கூறியிருக்கின்றார். அவரும் ஒரு பெண்தான், ஆனாலும் அவர் கூறியிருக்கின்றான், ஒரு பிள்ளையை பெறுதல் தாயின் கடனாக இருந்த போதிலும் அந்த பிள்ளையை வளர்ப்பதில், அந்த பிள்ளையை வெற்றியடைய செய்வதில் ஒரு தந்தைக்கான கடமை என்று கூறியிருக்கின்றார். அந்த கடமைதான் தந்தை ஒரு குழந்தையை ஆளுமை மிக்கவராக மாற்றுவதற்கு அடித்தளமாக அமைகின்றது. 10 மாதம் ஒரு குழந்தையை வயிற்றில் சுமப்பது வேண்டுமென்றால் தாயாக இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தையை வளர்ப்பதில், அந்த பிள்ளையை தோளில் சுமப்பதில் தந்தையாகத்தான் இருக்கின்றார். பாருங்கள், நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கோணும், என்னுடைய கவலையெல்லாம் நீங்கள் போக்க வேண்டும் என்று ஒரு பாடல் வரிகள், அற்புதமான வரிகள் அங்கே தந்தை கூறுகின்றார். நான் காணாத இன்பங்களையும் நான் பெறாத செல்வங்களையும் என் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று அவர் ஏக்கத்துடன் பாடுகின்ற ஒரு வரிகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், அதுவும் ஒரு கதையாகத்தான் பாடுகிறார் இல்லையா? ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரு அம்மா அப்பா. வைரமுத்து அவர்கள் கூறுகின்றார் கவி வரிகளினூடாக அவரது மகனுக்கு, தம்பி குனிந்தால் புத்தகம் படி, தம்பி நிமிர்ந்தால் உலகத்தை படிக்கின்றார். என்ன ஒரு அற்புதமான வரிகள்! அவர் தனது மகனுக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றார்? படி என்றதனூடாக உலகத்தை புரிந்து கொள், உன் வாழ்வை சிறக்க வைத்துக் கொள் என்று தன் பிள்ளையை வழிகாட்டும் ஒரு தந்தைக்கு உதாரணமாக இவரை நாம் குறிப்பிடலாம். அது மட்டுமின்றி ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு கல்வியை வழங்கும் பொருட்டு தன் உடலை கவனியாது வேலைகளுக்கு சென்று தன் பிள்ளைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை நாம் காண முடிகின்றது. மேலும் தள்ளிமுடனான கைகளினால் தட்டி கொடுப்பவர் தான் தந்தை. எனவே ஒரு தந்தையானவர் தன் குழந்தையை ஆளுமை மிக்கவராகவும் வெற்றி பாதையில் இட்டுச் செல்வதற்கும் அர்ப்பணிப்பாக செயற்படுகிறார். குழந்தையை, அதாவது பிள்ளையை ஆளுமை மிக்க நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தந்தையே என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே இந்த சொற்சமர நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளரை நான் பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு மாணவர்களை அனுமதிப்பது, எந்த பாடசாலை எப்பொழுது வரப்போகிறது, இவற்றையெல்லாம் தீர்மானிப்பது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சார்ந்த விடயம். கிராமங்களுக்குள்ளே எல்லாம் ஊடுருவி ஒரு நல்ல பேச்சாளரை தேடி பிடித்து இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு பெரும் பணியை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் ஆற்றுகிறார். இந்த வகையில் செந்தமிழினி புதுக்குளத்திலே இருந்து பிடித்து வரப்பட்டவர், அதாவது புதுக்குளம் மகாவித்தியாலய அணியோடு வருகை தந்தவர், தரம் 10 படிக்கிறார். உண்மையிலே நான் கடந்த நிகழ்ச்சியிலும் அவரை பாராட்டி இருக்கிறேன். இந்த பேச்சை வரையறுத்து சிறந்த முறையிலே தன்னுடைய தலைமை உரையை ஆற்றியிருக்கிறார். தந்தை தான் ஆளுமை விருத்தியிலே முக்கிய பங்கை வகிக்கிறார் என்பதை தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் நிறுவியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல வந்திருப்பவர் சாதாரணமானவர் அல்லர். அவர் புனித பத்திரிசியார் கல்லூரியினுடைய அணித்தலைவர். அவர் கலைப்பிரிவிலே உயர்தரத்திலே கல்வி பயில்கிறார். பிலிப் லியோனார்ட் மைக்கேல் ஜெனுஷன். பேசுங்கள் ஜெனுஷன், தாய்தான் என்று அவர் பேசப்போகிறார். ஜெனுஷன், உங்களுக்கான சந்தர்ப்பம். தொன்று நிகழ்ந்ததனைத்து உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற என் தமிழன்னையின் சிறப்பை ஒரு கணம் என் மனதிலும் இவ்வவையிலும் இருத்தி நற்றமிழ் சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து டான் டிவி நேயர்களுக்கும் எனது நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையிலே இன்று எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது, பிள்ளையை ஆளுமை மிகு நபராக மாற்றுவதில் சிறந்தவர்
தந்தையா தாயா என்பதாகும். அதன் அடிப்படையில் தாய் என்ற அணிக்கு நான் வெளிச்சேர்க்க வந்திருக்கிறேன். இன்றைய தலைவர் என்ற ரீதியிலே இந்த தலைப்பை தெளிவுபடுத்த வேண்டியது கடப்பாடாக காணப்படுகிறது. ஆகவே இந்த ஆளுமை என்றால் என்ன என்பது பற்றி நாங்கள் முதலில் நோக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆளுமை என்றால் என்னவென்றால், ஒருவர் தன்னுடைய பகுத்தறிவை உச்ச அளவில் பயன்படுத்தி அவரை சூழ்ந்து காணப்படுகின்ற பலம், பலவீனம், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் என்பவற்றை ஒழுங்கமைத்து குறித்ததொரு விடயத்தை சரியாக நிறைவேற்றுவதற்காக அவர் கொண்டுள்ள ஆற்றல் இந்த ஆளுமை என அழைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஆளுமை மிகு நபராக ஒரு பிள்ளையை மாற்றுவதில் சிறந்தவர் தந்தையா தாயா என்று இன்றைய வாதம் செல்லவிருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்கள் வாத போக்கானது எவ்வாறாக காணப்படுகிறது என்றால், ஐயா நடுவர் அவர்களே, நாங்கள் இந்த தலைப்பிலே ஒரு குறிப்பான சொல்லை குறித்துக் கொள்ள வேண்டும். சிறந்தவர். அதாவது இன்று எங்கள் வாதம் தந்தை ஆளுமை மிகு நபராக ஒரு பிள்ளையை மாற்றுவதில் செல்வாக்கு செலுத்தவில்லை என நாங்கள் கூறவில்லை. அவரும் செல்வாக்கு செலுத்துகிறார். ஆனால் அவரை விஞ்சி தாய் அந்த பணியிலே அதிகம் ஈடுபட்டு பிள்ளைகளை ஆளுமை மிகுந்தவராக மாற்றுவதில் சிறந்தவராக இந்த தாய் திகழ்கின்றார் என்பதன் அடிப்படையில் தான் இன்று எங்கள் வாத போக்கானது அமையவிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் தாய் ஒரு பிள்ளையை ஆளுமையில் எவ்வாறு உடல் ரீதியாக, உள ரீதியாக, சமூக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக வளர்க்கின்றாள் என்ற பல வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதமானது இன்று கட்டமைக்கப்படவிருக்கிறது. அதன் அடிப்படையில் எதிரணியினுடைய தலைவர் இந்திரா காந்தியை பற்றி கூறியிருந்தார். அவர் ஒரு தந்தையால் வளர்ச்சி பெற்றார் என்று. நாங்கள் இங்கே இருவரை கூறுகின்றோம். தோமஸ் அல்வா எடிசன் நாம் அனைவரும் அறிந்தது. அவர் வளர்ந்தது இன்று இங்கு மின்னிக் கொண்டிருக்கிற இந்த மின்குமிழ்கள் ஒளிர்வதற்கு காரணம் தோமஸ் அல்வா எடிசன். அதற்கு காரணம் அவருடைய தாய். இன்று நாம் அனைவரும் அறிந்த தடகள வீரன் உசைன் போல்ட் தன்னுடைய முதலாவது போட்டியில் கால்கள் நடுங்க தன்னுடைய சப்பாத்துக்களையும் மாறி அணிந்து கொண்டு இருந்து தன்னுடைய கால் நடுக்கத்தில் இருந்து பலவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். தாய் உள்ளே சென்றால், உன்னால் இயலும் எனது மகனே, சென்று உன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி விட்டு வா என்று கூறினார். உசைன் போல்ட் அந்த போட்டியில் முதலிடத்தை பற்றி கொண்டார். ஆகவே இதுதான் தாயையா. அருமையான பாடல். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. ஆக இந்த தாய் எம்மனை தங்களுடைய உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து, அந்த உடலும் உயிரும் சரியாக இருந்தால் தான் எங்களால் ஆளுமையில் வெற்றி பெற முடியும். அந்த ஆளுமையை வளர்ப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த உயிரும் உடலும். அந்த உயிரையும் உடலையும் தருகின்ற ஒரு உறவு இந்த தாய் என்றால் அது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விடயமாகும். மேலும் எங்களுடைய ஆளுமையை எடுத்துக்கொள்வோம். ஒருவனுடைய ஆளுமையை தீர்மானிப்பது அவனுடைய நடத்தை. அந்த நடத்தையை தீர்மானிப்பது அவனுடைய ஆற்றல்கள். அந்த ஆற்றல்களில் மேன்மை தங்கி இருப்பது அவனுடைய மொழி ஆற்றல் என்றால் அது யாராலும் மறக்க முடியாத விடயமாகும். நாங்கள் எங்களுடைய மொழி ஆற்றல்களை தந்தை மொழி என்று சொல்வதில்லை, தாய்மொழி என்று தானே கூறுகின்றோம். அப்படி பார்க்கும் போது அங்கே ஆளுமை நபராக மாற்றுவதில் சிறந்தவராக காணப்படுபவர் தாய்மொழி எனப்படும் போது தாயாகத்தானே காணப்படுகிறார் என்ற வாதத்தை இந்த அவையில் நான் முன்வைக்கிறேன். எனவே பிள்ளைகளை ஆளுமை மிகு நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தாயே என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அழகான வாதத்தை இதுகாரம் பார்த்தோம். பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியில் பெரிதும் செல்வாக்கு செலுத்துபவர், பங்களிப்பவர் யார்? தந்தையா தாயா? மீண்டும் தந்தையே என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார் புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய 2வது பேச்சாளர் டினேஸ்வரி. அவர் கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். என்ன சொல்ல போகிறார் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நடுவராக மட்டுமல்ல, ஒரு தந்தையாகவும் இருந்து தீர்ப்பு வழங்குவதற்காக காத்திருக்கும் நடுவருக்கு என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய எமது வாதமாக இருக்கின்றது பாருங்கள், பிள்ளைகளை ஆளுமை மிக்க நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தாயா தந்தையா என்பதுதான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கூறுகின்றேன். இன்றைய காலகட்டமாக இருக்கட்டும், இந்த காலகட்டமாக இருக்கட்டும், ஒரு பிள்ளையை ஆளுமை மிக்க நபராக மாற்றுவதில்
சிறந்தவர் தந்தைதான். அதில் ஐயம் என்பது இல்லை. பாருங்கள், அம்மா என்றால் அன்பு, ஆனால் அப்பா என்றால் அறிவு. ஏன் தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு அறிவு என்பது வந்துவிட்டால் அவனுக்கு பல விடயங்களை கூறி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அன்பு ஒரு மனிதனை மழுங்கடிக்கின்றது, ஆனால் அறிவு அவனை மேலோங்கி வளரச் செய்கின்றது. அந்த அறிவை புகட்டி ஒரு மனிதனை, ஒரு பிள்ளையை சமூகத்திலே உயர்த்த சிறந்தவராக காணப்படுகின்றவர் தான் இன்று தியாகியாக இருக்கின்ற எங்கள் அப்பா என்று கூறலாம். ஒரு புத்தகத்தினுடைய அட்டை போன்றவர் தான் நம்முடைய அம்மா, ஆனால் புத்தகத்திற்குள்ளே இருக்கின்ற அறிவான கடல் தான் எங்களுடைய அப்பா என்று கூறுவதில் பெருமிதம் கொள்கின்றேன். புத்தகத்திற்கு அட்டை இல்லை என்றால் கூட பரவாயில்லை, அதை படித்து ருசித்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்குள் இருக்கின்ற வரிகள் இல்லை என்றால் புத்தகம் அட்டை இருந்தும் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆகவே தான் கூறுகின்றேன், ஒரு பிள்ளையை ஆளுமை மிக்க நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தந்தைதான். இன்று பாருங்கள், அப்பா என்றாலே பெண் பிள்ளைகளுக்கு அநேக இஷ்டம். ஏன் தெரியுமா? ஒரு பெண் பிள்ளையை ஏமாற்ற நினைக்காத ஒரே ஒரு ஆண்மகன் இந்த உலகத்தில் தந்தை மாத்திரம்தான். அதனால் தான் இன்று பெண் பிள்ளைகள் மத்தியிலே நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு தந்தையாக இன்று காணப்படுகின்றார். தன்னம்பிக்கை இருந்தால் போதும் இவ்வுலகை ஆண்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பவர் தான் தந்தையாக இருக்கின்றார். சொல்லித் தெரியும் பருவத்திலே துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பி வைத்த தந்தையாகிய பாதகனே என்று வரிகள். அதில் பாதகன் என்று தந்தையை குறிப்பிட்டிருந்தாலும் அந்த பாதகனுக்குத்தான் தெரிகின்றது, கண்டிப்பால் மாத்திரம்தான் என் பிள்ளை இந்த உலகத்தை அடக்க முடியும் என்று. அன்று தந்தை அடக்கவில்லை என்றால், கண்டிக்கவில்லை என்றால், இன்று அந்த பிள்ளை உலகத்தால் பலராலும் கண்டிக்கப்பட்டு அடக்கப்படுவான். பிள்ளை யாராலும் அடக்கப்படக்கூடாது, தான் அந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைப்பவர் தான் தந்தை. பாருங்கள், சதுரங்க ஆட்டம் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஆட்டம். அந்த ஆட்டத்திலே ராணி மந்திரி என்று அனைவரும் அலைந்து திரிந்து எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தங்களை பாதுகாப்பதற்காகவா? அல்ல, அந்த ராஜாவை காக்கிறதுக்காகத்தான். ராஜா இல்லை என்றால் ஆட்டமே முடிந்துவிடும். அவ்வாறுதான் இன்று தந்தை இல்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். அதை நிலைநாட்டி வாதிடவே நான் இன்று வந்திருக்கின்றேன். ஒரு பிள்ளை புத்தகப்பையை சுமந்து கொண்டு போகிற போது தன்னை பார்த்து சொல்கிறார் தந்தை, என் பிள்ளை புத்தகப்பை சுமந்து கொண்டு செல்கிறது. ஆனால் தந்தையினுடைய தோளிலே சுமை தாங்கியாக எவ்வளவோ பாரம் சுமந்து கொண்டிருக்கின்றார். அந்த சுமையையும் தாங்கிக் கொண்டு தந்தை கூறுகிறார் என்றால் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்கின்றார். அந்த வளர்ச்சிக்கு அவர் எவ்வளவு உதவுகிறார் என்றால், தந்தை தான் என்று ஆளுமை மிக்க நபராக ஒரு பிள்ளையை மாற்றுவதில் சிறந்தவர் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதைவிட ஒரு சிலை வலியை தாங்கும் கல் சிலையாகிறது. அதனை வடிவமைத்த உளி தன்னால் தான் இந்த கல் சிலையானது என்று கர்வம் கொள்ளவில்லை. மாறாக சிலையின் அழகினை கண்டு அணுவணுவாக ரசிக்கின்றது. இன்று உளியாக காணப்படுபவர் தான் தந்தை என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். ஆபிரகாம் லிங்கன் 17 வருடமாகிவிட்டது அவருடைய தந்தை இறந்து. ஆனால் அவருடைய ஜனாதிபதியாக கன்னி பேச்சிலே கலைத்து முடித்த பிறகு ஒரு வெள்ளைக்காரன் கூறுகின்றான், செருப்பு தைப்பவருடைய மகன் தானே நீர் என்று. அன்று ஆபிரகாம் லிங்கன் கூறுகின்றார், செருப்பு தைக்கும் மகனாக இருந்தாலும் செருப்பு தைக்கவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ல வருவது என்னவென்றால், உயர்வில் மட்டுமல்ல தாழ்ச்சியிலும் அப்படி இருக்க வேண்டும் என்று எனது தந்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று ஆணித்தரமாக கூறுகின்றார். ஆகவே நான் எனது வாதத்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். தந்தை தான் ஒரு பிள்ளையை ஆளுமை மிக்க நபராக மாற்றுகிறார் என்று கூறி வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தந்தைதான் என்று தினேஸ்வரியினுடைய வாதத்தை கேட்டோம். இனி தாய்தான் என்று பேச வந்திருக்கிறார் தஜேஷ் குமார் மிதுன். தரம் 9 வகுப்பிலே சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே கல்வி பயில்கிறார். தாய்க்காக பேசுகிறார். பேசுங்கள். கொங்கு மலைச்சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறைத்து தமிழ் தாய்க்கு சூட்டி விட்டு சங்க தமிழ் தந்த தங்கள் தமிழ் மொழியதனில் தொடங்குகிறேன் எனது உரையை. அவையில் வீற்றிருக்கும் நடுவர்களுக்கும் என் தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் மற்றும் டான் டிவி ரசிகர்களுக்கும் எனது இந்திய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எமது அணிக்கு தரப்பட்ட தலைப்பானது பிள்ளையை ஆளுமை நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தந்தையா தாயா என்பதற்கு நாங்கள்
எமது அணி தாயே சிறந்தவர் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எமது தலைவர் தனது தலைமை உரையில் இந்த தலைப்பினை 4 வியூகங்களாக பிரித்திருந்தார். முதலாவது உடல் ஆளுமை, 2வது உள ஆளுமை, 3வது சமூக ஆளுமை மற்றும் 4வது ஆன்மீக ஆளுமை. நாங்கள் உடல் ஆளுமையை எடுத்து நோக்குகின்ற போது ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது அந்த போஷணை தேவை. அந்த போஷணை தேவையை வழங்குவதற்காக தந்தை எத்தனை உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் சரி, எத்தனை தேவைகளை நிறைவு செய்தாலும் சரி, அந்த தாய் தான் அந்த உணவினை சமைத்து அந்த குழந்தைக்கு அந்த உணவு தேவையா தேவையில்லையா என்பதை இனங்கண்டு மற்றும் தன் கையாலேயே அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுகின்ற ஒரே ஒரு உயிர் அந்த தாய். அந்த வகையிலே இந்த உடல் ஆளுமைக்கு இந்த உடல் ஆரோக்கியம் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நடுவர்களே. 2வது பார்க்க போனால் உள ரீதியில் நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் நமது எதிர்த்தரப்புவாதியினர் கூறியிருந்தனர், ஒரு தந்தை தனது குழந்தைக்கு அறிவினை ஊட்டுகின்றார், ஆனால் தாய் அன்பை ஊட்டுகிறார் என்று. அத்துடன் அந்த அன்பை பின்பற்றுகின்ற மனிதனின் மூளை மழுங்கடிக்கப்படுகின்றது. அது உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் கூற வருகின்ற கருத்து என்னவென்றால், ஒரு அறிவினை பெற வேண்டுமாயின் அந்த அன்பும் அவருக்கு அத்தியாவசியமாகின்றது. அந்த வகையிலே அந்த அன்பை கொடுக்கின்ற ஒரு இனம்தான் அந்த தாய். அந்த வகையிலே உள்ள ரீதியில் அந்த ஆளுமையை விருத்தி செய்கின்ற நபராக தாய் விளங்குகின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சமூக ரீதியில் நாங்கள் எடுத்து நோக்கினால் ஒரு பாடநெறிகள் என் மனதில் உதிக்கின்றன. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில் என்ற பாடலடிகள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த பாடலடிகள் அன்னை வளர்ப்புத்தான் ஒரு சமூகத்துக்கு நற்பிரஜை உருவாக்கி கொடுக்கின்றது என்பதை நன்கு விளக்கப்படுத்துகிறது. ஏனெனில் ஒரு குழந்தையை சமூகத்திற்கு நற்பிரஜையாக வழங்க வேண்டும் என்பதே ஒரு தாயின் பேரவாவாக காணப்படுகிறது. அந்த வகையிலே அந்த குழந்தை எதிர்காலத்தில் அந்த சமூகத்தில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அதாவது உதாரணமாக நாங்கள் பொய் சொல்லக்கூடாது என்பதை தன் தாலாட்டு பாடலினூடாக சிறு சிறு மாற்றங்களை செய்து அந்த குழந்தைக்கு அறிவூட்டுகிறார் அந்த தாய். நாங்கள் அடுத்து எடுத்து நோக்கினோமானால் ஆன்மீக ரீதியில் ஒரு மனிதனின் குழந்தை பருவத்தில் செய்யப்படுகின்ற அந்த வாழ்வியல் சடங்குகள் அந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் வருகின்றன. உதாரணமாக இந்து சமயத்தை எடுத்துக்கொண்டால் வேடுதொடர்கள் மற்றும் கிறிஸ்தவ சமயத்தில் பல்வேறுவற்றை கூறலாம். அந்த ஒவ்வொன்றுமே பக்தி பூர்வத்தை அந்த குழந்தையின் மனதில் விதைப்பனவாக அமைகின்றன. இறுதியாக ஒன்றை கூறிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு தந்தை ஒரு குடும்பத்தின் தலைவராக காணப்படுகின்றார். அந்த குடும்ப தலைவராக இருக்கின்ற போது அந்த குடும்பத்தின் சுமையையும் சரி, அந்த அவர் வேலையின் சுமையையும் சரி, இரண்டையும் தாங்குபவராக அந்த தந்தை விளங்குகின்றார். அந்த நேரத்தில் அந்த குழந்தையை பார்க்க வேண்டிய கடமை தாயிற்கே செல்கின்றது. அந்த வகையில் அந்த குழந்தை அந்த தாயுடன் செலவழிக்கும் நேரம்தான் தந்தையை விட அதிகமாக இருக்கின்றது. அந்த குழந்தை அந்த தாயுடன் செலவழிக்கின்ற நேரத்திலே அந்த தாய் செய்கின்ற செயல், தாய் பேசுகின்ற பேச்சு, தாய் செய்கின்ற வேலை என்பவற்றை தினமும் கண்காணித்து அந்த தாயின் நடைமுறைகளிலேயே பின்பற்றி எதிர்காலத்திலும் ஒரு நல்லதொரு பிரஜையாக வாழ்வதற்கு, அதாவது ஒரு ஆளுமை நபராக மாறும் என்பதில் எந்தவித ஐய கருத்துக்களும் இல்லை. அந்த வகையிலே நான் உறுதியும் மறுதியுமாக கூறி நிற்பது, பிள்ளைகளை ஆளுமை மிகு நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தாயே என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிதுனுடைய வாதத்தை பார்த்தோம். தலைப்பை நல்ல முறையிலே புரிந்து கொண்டு தன்னுடைய பேச்சை அழகாக கட்டமைத்து அவருடைய சொல்லாற்றல் அறுத்து உறுத்து பேசுவது என்று சொல்வார்களே, அப்படி சின்ன வயதிலேயே அறுத்து உறுத்து பேசக்கூடிய பேச்சாற்றலோடு இன்று தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சொற்சமர் களம் இவர்களுக்கெல்லாம் புதிய அறிமுகத்தை வழங்குகிற களம் என்கிற வகையில் நானும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சொற்றமர் களத்தில் வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலயம் அவர்களை எதிர்த்து யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி. பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியில் பெரிதும் பங்களிப்பவர் யார்? தாயா, தந்தையா? தந்தைதான் என்று மீண்டும் நிறுவ வந்திருக்கிறார் அருள் பிரகாசம் பிரியாளினி. புதுக்குளம் மகாவித்தியாலயத்திலே உயர்தரத்திலே கல்வி பயில்கிற மாணவி. பேசுங்கள் பிரியாளினி. பல மொழி மேகங்கள் பிரசவித்த என் தாய் தமிழே, தாய்க்கடலே, தமிழுக்கு என் முதல் வணக்கம் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் எதிர் தரப்புவாதிகளுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் வணக்கம்.
எதிர்த்தரப்புவாதியின் தலைவர் அவர்கள் கூறியிருந்தார், உடலும் உயிரும் கொடுப்பதுதான் தாய் என்று. கொடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்துவது தாய் என்றார். உலகிற்கு உன்னை அறிமுகப்படுத்துவது தாயாக இருக்கலாம், இதுதான் உலகம் என்று உனக்கே உலகத்தை கற்றுக் கொடுப்பது தந்தை. நடுவர்களே, அதுதான் தந்தை என்று கூறுகிறேன். மேலும் உடல் ரீதியான பங்களிப்பில் கூறியிருந்தார், உணவை சமைத்து கொடுப்பது தாய்தானே அப்படி என்று. அந்த உணவை சமைத்து கொடுப்பதற்கான மூலப்பொருட்களையும் அதற்கான பணத்தையும் கொடுத்தது யார்? அதற்கு கஷ்டப்பட்டு உழைத்தது யார் என்ற கேள்விக்கு பின்னால் விடையாக இருப்பது தந்தை தான். நடுவர்களே, எந்த ஒரு உழைப்பிற்கு பின்னாலும் ஆளுமை மிகு நபராக குழந்தையை மாற்றுவதும் தந்தையே இங்கு கடமையாற்றுகின்றார். ஒரு தந்தையானவர் தான் பெறாத அனைத்து விடயத்தையுமே தன்னுடைய குழந்தை பெற வேண்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இன்றி உழைப்பவர் தான் தந்தையாக இருக்கின்றார். மேலும் கூறியிருந்தார்கள், நல்ல பெயரை வாங்குவதற்கு தாய்தான் மிகவும் உழைக்கிறார்கள் என்று. இங்கு நல்ல பெயரை வாங்குவதா விவாதத்தின் தலைப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை. பிள்ளைகளை ஆளுமை மிகு நபராக மாற்றுவது தாயா தந்தையா என்பதுதான் தலைப்பே தவிர நல்ல பெயரை வாங்க வைப்பது தாயா தந்தையா என்பது கிடையாது. அதன் அடிப்படையில் தான் ஒரு பிள்ளை ஆளுமை மிகு நபராக வளர்வதற்கு தந்தையானவர் தன்னுடைய இலட்சணங்களாக சிலவற்றை கொண்டிருக்கிறார். கடினமான உழைப்பின் குறியீடுகளாக அவரின் வெடிப்பு விழுந்த பாதங்களை பார்த்தால் தெரியும். ஓடாய் தேய்ந்து பிள்ளைகளுக்காக வறுமைப்பட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக உழைத்ததன் சின்னங்களாக இருக்கும். அது மட்டுமா என்று கேட்டால் இல்லை. நரை விழுந்த முடிகளிலும் நரம்பு புடைத்த கைகளிலும் தெரியும் அவரின் அந்த வறுமையினும் வறட்சியின் சின்னங்களாக இருக்கும். ஒரு தந்தை வேலை முடித்து வீட்டிற்கு வருகிறார் என்றார். தாயிடம் பார்த்து கேட்கும் முதல் கேள்வி, என்னுடைய குழந்தைகள் உணவருந்தி விட்டார்களா, என்னுடைய குழந்தைகள் எங்கே, அவர்கள் நலமா என்று கேட்ட பிறகுதான் தன்னுடைய அன்றாட வேலைகளை கூட அன்று செய்கிறார்கள் என்றால் தந்தை கவனத்தோடும் கனிவோடும் இருப்பது பிள்ளைகளின் ஆளுமை வளர்ச்சிக்கே என்று கூறுகின்றேன். முயலும் என்று கூறுவது தந்தையாக இருக்கலாம். அவர் கூறியிருந்தார், தோமஸ் அல்வா எடிசன் மின்குமுளை கண்டுபிடிப்பதற்கு தாய்தான் உதவி செய்தார் என்று. அப்படி முயலும் என்று கூறுவது தாயாக இருக்கலாம். முயலும் இதுதான், முயற்சி இதுதான், பயிற்சி இதுதான், வாழ்க்கை என்று கற்றுக் கொடுப்பது தந்தையாகத்தான் இருக்கிறார். உலகிற்கு இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று அறிமுகப்படுத்துவதும் கற்றுக் கொடுப்பதும் ஒரு பிள்ளைக்கு தந்தையாக மட்டுமே இருக்கும். தாயின் பாசமானது அனைவராலும் அறியப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. ஏனென்று பார்க்க போனால் தாய் நித்தமும் கூறுவார், உங்கள் வீடுகளில் கூட கூறுவார், உன்னை நான் 10 மாதம் சுமந்தேன், பெற்றேன், பாலூட்டினேன், சீராட்டினேன் என்று. ஆனால் எங்காவது ஓரிடத்தில் தந்தை கூறியிருக்கிறாரா, நான் உனக்காக இத்தனை வேதனைகளும் இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு நான் வாழ்கிறேன் என்று எந்த தந்தையும் தன்மானத்தை இழந்து கூறியது இல்லை. தந்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல. தந்தை என்பது தன்மானம், தந்தை என்பது ஒரு கம்பீரம், தந்தை என்பது ஒரு ஆணவம், தந்தை என்பது ஒரு குழந்தையின் வாழ்க்கை. நடுவர்களே, எந்த தாயுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார், நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் ஒரு குழந்தையின் வாழ்க்கையாகவும் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையாகவும் இருப்பது தந்தையாகத்தான் இருக்கிறார். இது மறுக்கப்படாத உண்மை. நடுவர்களே, ஒரு கவிதை ஒன்றை கூறுகின்றேன். தந்தையின் தோள் மீது ஏறி இருந்து தெய்வத்தை பார்த்தேன், காணவில்லை. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, தெய்வத்தின் தோள் மீது ஏறி இருந்து தெய்வத்தை பார்த்தால் எனக்கு எங்கு தெய்வம் தெரியும்? கடவுளால் கேட்கும் வரங்களை கொடுக்க முடியாது என்றுதான் நமக்கு தந்தையான ஒருவரை உறவாக கொடுத்திருக்கின்றார். தந்தை என்பது வார்த்தை அல்ல என்று கூறுவது மிகைப்படுத்தி கூறுவதாக இருக்காது. தந்தையின் புகழ்ச்சிகளை கூற இந்த அவையும் பத்தாது, இருக்கும் நேரங்களும் பத்தாது. தந்தையின் பெருமையை கூறி முடித்து விட்டேன் என்று மட்டும் நினைக்காதீர்கள். தந்தையின் பெருமைகளை கூறப்போனால் நேரங்கள் தான் அதிகமாகுமே ஒழிய தந்தையின் பெருமை ஒருபோதும் நிறைவடையாது என்று கூறிக்கொண்டு எனது விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரியாளினியினுடைய அருமையான பேச்சை கேட்டோம். இந்த பிள்ளைகள் பல இடத்திலே தேடுகிறார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அது யூடியூப்பாக இருக்கலாம், அல்லது வேறு வாசித்த விடயங்களாக இருக்கலாம். அவற்றை எல்லாம் உள்வாங்கி இந்த மன்றிலே அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள் என்கிற வகையிலே அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இப்போ தாய்தான் பிள்ளையினுடைய ஆளுமை விருத்திக்கு அதிக பங்களிப்பை வழங்குகிறார். அந்த வாதத்தோடு இங்கே வருகிறார் ரெஸ்லின் ரோபர்ட் ஹெமோஸ். அவர் உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே பயில்கிறார். ஹெமோஸ், பேசுங்கள். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரைக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழரசு
போர் முழங்கிற்று. கொட்டடா முரசு என்ற வீர அடிகளை அடிக்கல்லாக வைத்து அவைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக எனது வாதத்திற்குள் நுழைகின்றேன். அந்த வகையிலே இன்று நமக்கு அருளப்பட்ட தலைப்பானது பிள்ளையை ஆளுமை மிக்க நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தந்தையே என்பதாகும். மூன்றாம் விவாதியாகிய எனக்கு எதிர்த்தரப்பினரால் எழுப்பப்பட்ட சில பொய்யான வாதங்களை மறுதளிக்கும் கடப்பாடு காணப்படுகிறது. அந்த வகையிலே இரண்டாம் விவாதியவர்கள் எதிர்த்தரப்பு இரண்டாம் விவாதியவர்கள் கூறியிருந்தார், அன்பு ஒரு மனிதனை வலுங்கடிக்கின்றது என்று. தாய் அன்பு, தந்தை அறிவு என்றவாறு அவர் கூறியிருந்தார். தன் தந்தையிடம் தனது பிள்ளையின் மீது அன்பே இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த தந்தையினால் அந்த பிள்ளையினுடைய ஆளுமை எவ்வாறு வளர்க்கப்படும்? இப்பொழுது ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு ஆனாவண்ணா சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஆனாவண்ணா கற்றுக் கொடுப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரு அப்பாவை எடுத்துக்கொண்டால் மதுரமுத்து அழகாக சொல்லுவார், ஆனா கடத்த என்னடா ரெண்டு தந்தை கேட்பார், சொல்லவில்லை என்றால் ஓட்டாட்டி அடிச்சுட்டு ரெண்டு தந்தை. இங்க அம்மா பாருங்க, அம்மா ஆனா கடத்த என்னடா அம்மா கேட்டா பிள்ளை தெரியாம நிற்கும். ஒரு கண்டோசை கெடுத்து முன்னால் நின்றுடி வாய்க்கிட்ட நீட்டும் பொழுது குழந்தை அந்த இனிப்பை வாங்கிக் கொள்ளும். இதான் என்றவாறு ஒரு அப்பா ஒரு அம்மா இருவருக்கும் அந்த பிள்ளைக்கு அறிவை புகட்டும் அந்த விதத்திலே வித்தியாசங்கள் காணப்படுகிறது. எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள் பல சினிமா பாடல்களை ஆதாரமாக வைத்து கூறியிருந்தார், தந்தை தான் இந்த ஆளுமை மிக்க நபராக அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார் என்று. நான் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ பாடல்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த தாய்தான் பிள்ளையினுடைய ஆளுமையை விருத்தி செய்வதற்கு காரணமாக இருக்கிறார் என்று. அம்மா அண்ணா சும்மா இல்லடா என்ற அந்த பாடல், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. கவனிக்க வேண்டும், அன்னை வளர்ப்பிலே தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா தீய குழந்தையா என்று அவருடைய எதிர்காலமே ஒரு அன்னையின் வளர்ப்பிலே தான் இருக்கிறது அந்த அந்த கவிஞன் பாடுகின்றான். மற்றும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்று ஒரு பாடல். அப்பாவை வாங்க முடியுமான்னு பாடி இருக்கலாம் தானே? இல்ல செய்யல. இப்போ எப்படி போகிறது என்றால் யாருக்கு அதிகம் சினிமா பாடல் இருக்கிறது என்று இன்னொன்று பழைய பாடல் ஒன்றுல போடுறேன். பழைய பாடல முடிச்சுக் கொள்றேனா, உலகத்தில் சிறந்தது எது, ஓர் உருவம் இல்லாதது எது, உள்ளே உயிர்த்திருந்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும்போதே அன்பையே தான் கொடுத்து துன்பம் தனக்கென்றும் இன்பம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிக்கும் தேவதையின் கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை என்று அந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மற்றும் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க மாட்டார் என்பதற்காகத்தான் தந்த தாயை படைத்தார் என்று அந்த கவிஞர்கள் கூறுவார்கள். எண்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், எண்கள் இல்லாமல் கூட கணிதம் இருந்து விடலாம், ஆனால் பெண்கள் இல்லாமல் மனிதம் இல்லை என்று அவர் கவிஞன் தாய்மையை அழகாக பறைசாற்றி பாடுவார். இந்த தோமஸ் அல்வா எடிசன் இந்த உலகத்திற்கு மின்குமலை கண்டுபிடித்து இந்த உலகத்தை ஒளியேற்றிய அவன் தன்னுடைய ஆளுமை விருத்தியை வளர்த்துக் கொள்வதற்கு, தன்னுடைய எதிர்காலத்தை செவ்வனை நிறைவேற்றுவதற்கு காரணமாக ஒரு தாய் தான் இருந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய பல விடயங்களிலே அதனை வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். அது எங்களுடைய அணியினரால் கதைக்கப்பட்ட ஒரு விடயமாகும். மற்றும் தனக்காக சமைக்காத அம்மா, தனக்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்ளாத அம்மா, எல்லாத்தையுமே தண்ட பிள்ளைக்காக வந்து அந்த வாழ்கின்ற அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய ஆளுமை விருத்திக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார் என்று உறுதியுமாக கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஹெமோஸினுடைய சிறப்பான சுவாரஸ்யமான வாதத்தை பார்ப்போம். இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். இன்றைய சொற்சமர் களத்திலே பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியில் பெரிதும் பங்களிப்பவர் அப்பாவா அம்மாவா, தந்தையா தாயா என்று கேட்டிருக்கிறார்கள்.
இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டிய நேரம். முதலில் பேசியவர் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார் என்கிற பட்டிமண்டப மரபிற்கு அமைவாக இரண்டாவதாக வாதத்தை தொடக்கிய சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியினர், தாய்க்காக வாதிடுகின்ற அணியினர் இப்பொழுது தங்களுடைய வாதத்தை, நிறைவு வாதத்தை தொகுப்புரையை ஆற்றுகிறார்கள். அணித்தலைவர் பிலிப் லியோனார்ட் மைக்கேல் ஜெனுஷன் ஆற்றுகிறார். பேசுங்கள். அவைக்கு எனது வணக்கத்தை சுணக்கமாக முடித்துக்கொண்டு இன்று எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது பிள்ளையை ஆளுமை மிகு நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தந்தையா தாயா என்பதாகும். அதன் அடிப்படையில் ஆளுமை என்ற பதத்திற்கு நாங்கள் சரியான வரைவிலக்கணத்தை கொடுத்திருந்தோம். அதுபோல எங்களுடைய விவாத போக்கானது இந்த சிறந்தவர் என்ற பதத்தை வைத்துத்தான் அமைந்திருந்தது என்பதையும் இந்த அவையிலே நான் முன்வைக்கிறேன். மேலும் எங்களுடைய வாத கட்டமைப்பானது உடல் ரீதியாக, உள ரீதியாக, சமூக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக என்று பிரிக்கப்பட்டிருந்தது. அதற்கிடையில் நான் தோமஸ் அல்வா எடிசனுடைய வாழ்க்கையை பற்றி கூறியிருந்தேன், உசைன் போல்ட்டினுடைய வாழ்க்கையை பற்றி கூறியிருந்தேன். அதே போல உயிரும் நீயே உடலும் நீயே என்று உயிரும் உடலுமான இந்த தாய் என்ற உறவு எங்களை எவ்வாறு ஆளுமை மிக்கதாக வளர்க்கிறது என்பதை பற்றி கூறியிருந்தேன். மேலும் இரண்டாம் விவாதி உடல், உள, சமூக, ஆன்மீக ரீதியான அனைத்து என்னுடைய வியூகங்களுக்கும் தன்னுடைய விளக்கங்களை கொடுத்திருந்தார். உடல் ரீதியான வியூகத்துக்கு நான் இறுதியாக வருகிறேன். உடல் ரீதியான வியூகத்தை பார்க்கும்போது அங்கே அறிவோடு சேர்ந்த அன்புதான் ஒரு குழந்தையை ஆளுமை மிக்கதாக வளர்க்கின்றது என்று கூறியிருந்தார். அதுபோல சமூக ரீதியில் என்று எடுத்துக்கொள்ளும் போது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே என்ற பாடல் மூலம் அதற்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். மேலும் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த கேடு தொடக்குதல், ஞானஸ்தானம் போன்ற விடயங்களை முன்வைத்திருந்தார். மேலும் மூன்றாம் விவாதி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், மேலும் தாய் என்றால் நேர்மை, வாய்மை, அறிவே, தாய்மை என்ற பல பாடலடிகளை இங்கே முன்வைத்து ஒரு பிள்ளையுடைய ஆளுமை விருத்தியில் தாய் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறார் என்று பல விடயங்களை முன்வைத்திருந்தார். மேலும் இந்த உடல் ரீதியான விடயத்திற்கு நான் இப்பொழுது வருகிறேன். அதாவது உணவுக்கான மூலப்பொருட்கள் அனைத்தையும் கஷ்டப்பட்டு உழைத்து வாங்கி கொடுப்பவர் தந்தை என்று கூறியிருந்தார். இந்த டான் டிவியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்கள் மீதும் சாந்தி உண்டாக. இந்த உணவை சமைப்பது என்பது இவ்வளவு கடினமான வேலை என்று உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியை எதிரே நான் முன்வைக்கிறேன். ஆக அந்த உணவை சமைத்து அதை அன்போடு ஊட்டுகிறாள். அந்த அன்போடு ஊட்டும் போது எங்களுடைய மூன்றாம் விவாதி கூறியிருந்தார், தந்தை என்பது கம்பீர மாணவம் என்று. ஆனால் கம்பீர மாணவத்தையும் கொண்டு எங்களால் ஜெயிக்க இயலும், ஆனால் அதற்கு ஒரு எல்லை தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த எல்லையை விதைப்பது தாயினுடைய அன்பு. ஆகவே கம்பீர மாணவம் என்பது எல்லையோடு இருக்கும் போதுதான் ஒருவருடைய ஆளுமை விருத்தி அடைகின்றது. எனவே பிள்ளைகளை ஆளுமை மிக நபராக மாற்றுவதில் சிறந்தவர் தாயே என கூறி வாய்ப்புடன் பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தந்தையே என்று தொகுப்புரை ஆற்றுவதற்காக செந்தமிழினி, புதுக்குளம் மகாவித்தியாலய அணித்தலைவி. தொகுப்புரையில் சந்திப்பது மகிழ்ச்சி. எதிர்த்தரப்பு வாதியோ நேற்று கேட்ட பாடல்களை எல்லாம் இங்கே வந்து சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அந்த வகையிலே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியாது என்றார். அவர் கேட்டார், அப்பாவை வாங்க முடியாது. அப்பாவும் வாங்க முடியாத ஒரு விடயம்தான். அதாவது நான் கூற வருவது யாதென்றால், அம்மாவுக்காக எழுதப்பட்ட பாடலில் அம்மாவை பற்றி தான் கூறப்பட்டிருக்கும். அவ்வாறு அப்பாவை பற்றி கூறவில்லை என்று நீங்கள் கேட்க முடியாது. மேலும் அவர் கூறியிருந்தார், ஒரு தந்தை ஆனாவண்ணா சொல்லிக் கொடுத்த அப்படி இருக்கும், அம்மா ஆனாவண்ணா சொல்லிக் கொடுத்த அப்படி இருக்கும் என்று. அம்மா 6 வயது வரை ஆனாவண்ணாவை சொல்லிக் கொடுப்பார். அப்பாவானவர் 6 நிமிடத்தில் ஆனா முதல் அகையனம் வரை சொல்ல வைத்து விடுவார். மேலும் உடல் உள ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் போகாது, அந்த பிள்ளை அறிவாக இருக்க வேண்டும் என்றால் தந்தையின் கண்டிப்பு தான் அவசியமாக இருக்கிறது. எனக்கு என்னவோ இவர்கள் வெளிச்சத்தில் இருப்பதால் ஒரே தோமஸ் அல்வா எடிசனை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாம் தரப்புவாதியும் கூறினார், மூன்றாம் தரப்புவாதியும் கூறினார். தோமஸ் அல்வா எடிசன் என்பவர் தாயால் உயர்ந்து விட்டார். ஆனால் எத்தனையோ ஆயிரம் தோமஸ் அல்வா எடிசன்கள் தந்தையின் கண்டிப்பால் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டான் படத்தில் சிவகார்த்திகேயன் கேட்கின்றார், அம்மா அப்பா எனக்காக என்னம்மா செஞ்சார் என்று. அவருக்காக எதுவுமே செய்யலையேடான்னு சொன்னாராம். அதாவது தந்தையானவர் தன் மகனுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் செய்வாரே தவிர தனக்காக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள மாட்டார். மேலும் என் தரப்புவாதிகள் இது சார்ந்த தகவல்களை, கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். தந்தையானவர் மெழுகுவர்த்திக்கு ஒப்பானவர் என்றும், அப்பா அறிவு கடல் என்றும், தந்தையின் தியாகங்கள் பற்றியும் அப்பா அறிவு வாய்ந்த புத்தகத்திற்கு ஒப்பிட்டும் கூறியிருந்தார்கள். மூன்றாம் தரப்புவாதியானவர் தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றார். தெரியாமல் மறைக்கப்பட்ட தந்தையின் பாசங்கள், அவர் உள்ளே இருக்கும் கோபத்தில் இருக்கும் அன்பு, நடமாடும் தெய்வம் தந்தை எனவும் கவிதை மூலம் விளக்கி இருந்தார். எனவே என் தரப்பு வாதத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். குழந்தையின் ஆளுமை வளர்ப்பதில் சிறந்தவர் தந்தையே என கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். அன்பிற்கினியவர்களே, அருமையான ஒரு தலைப்பிலே இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாத பிரதிவாதங்களையும் முன்வைத்தார்கள். இன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. அப்படி என்றால் வீட்டிற்குள்ளே அம்மாவினுடைய வேலை முடிந்து விடுகிறது. வீட்டுக்கு வெளியிலே ஒரு பிள்ளையை சான்றோன், ஆளுமை மிக்கவனாக ஆக்குகிற ஒரு பெரும்பங்கு தந்தைக்குரியது. இது சங்க காலத்திலே சொல்லப்பட்ட கூற்று.
இந்த சூழ்நிலையிலே இந்த பின்புலத்திலே வைத்து பார்த்தால் தந்தையே என்று முடிவுக்கு வந்துவிடலாம். ஆனால் இன்றைய சூழலிலே பல்விதமான காரணிகளை பற்றி சிந்திக்க வேண்டி இருக்கிறது. தந்தையும் தாயும் இணைந்துதான் ஒரு பிள்ளையினுடைய ஆளுமையை வளர்த்தெடுக்கிறார்கள், விருத்தி செய்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய மண்ணிலே, போர் சப்பித்துப்பிய மண்ணிலே, அம்மாவை முதன்மைப்படுத்தி, தாயை முதன்மைப்படுத்தி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பல இருப்பதை பார்க்கிறோம். இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களிலே இருக்கிற பலரோடு பேசி பார்த்தால் அவர்கள் எதிர்கொள்கிற மிக பாரிய சிக்கல் என்னவென்றால், தங்களுடைய பிள்ளையை வளர்ப்பதிலே அவர்கள் பாரிய சிக்கலை எதிர்கொள்கிறார்கள். அப்பா இருப்பதைப் போல வருமா, ஆண் துணை இருப்பதைப் போல வருமா என்று அவர்களே சொல்கிற அளவிற்கு நான் பல இடங்களிலே வாசித்திருக்கிறேன், பேசி பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள், ஆண் அப்பா இருக்கிற பொழுது அங்கே இருக்கிற கண்டிப்பு இருக்கிறதே அது மேன்மையானது. எனவேதான் இந்த அப்பாவினுடைய தேவை இங்கே உணரப்படுகிறது. ஆனால் எங்கள் மண்ணை பொறுத்தவரையிலே பல அம்மாக்கள் அப்பாக்களாக உருமாறி தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆட்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே உயர்தர பெறுபேறு வந்த நிலையிலே பேட்டி கொடுத்த பல பிள்ளைகளை பார்த்தேன். அவர்கள் வளர்ச்சியிலே அல்லது அவர்கள் வெற்றிக்கு பின்னாலே அம்மா இருக்கிறார். அப்பா சில வேளைகளிலே குடித்து விட்டு கும்மாளம் அடித்து குடும்பத்தை விட்டு போய் எத்தனையோ பிரச்சனைகள் செய்தாலும் அம்மாவினுடைய மன உறுதி அந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறது. அப்பொழுது கூட அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா அப்பாவினுடைய வேஷத்தை போட்டார், அம்மா அப்பாவினுடைய வேஷத்தை போட்டார். அப்படி என்றால் அவர்களை ஒத்துக்கொள்கிறார்கள், அப்பாதான் இந்த சான்றோனாக்குகிற அல்லது பிள்ளைகளுடைய படிப்பிற்கு காரணமாக அமைகிற ஒரு வேலையை செய்கிறார். ஆக ஒரு 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 புறத்திலே பார்த்தால் அம்மாவினிடம் கனிவு அதிகமாகவே இருக்கும். இது தாய்மை அல்லவா? அந்த தாய்மை குணம், இரக்க குணம், கருணை குணம் இந்த பிள்ளைகளை சில சந்தர்ப்பங்களிலே கூட படிப்பதற்கு கூட தடை செய்துவிடும். ஏனென்றால் அந்த அளவிற்கு வாஞ்சியோடு தாய் பாசம் அரவணைத்து கொள்ளும். மறுபுறத்திலே பார்த்தால் தந்தையினுடைய பாசம், தந்தையிடம் பாசம் இருக்காதென்று இல்லை, தந்தையிடம் பாசம் இருக்கும். ஆனால் தந்தையிடம் கண்டிப்பும் அதிகமாக இருக்கும். ஒரு புறத்திலே பார்த்தால் ஒரு பிள்ளை ஆளுமை உள்ளவனாக வர வேண்டும் என்றால் கனிவை விட கண்டிப்பு என்பது வெறுமனே தண்டனை கிடையாது. கண்டிப்பு என்பது ஒழுக்கம் சார்ந்த, உறுதி சார்ந்த ஒரு நடத்தை. இதற்கு முன்னர் இடம்பெற்ற சொற்சமர் களங்களிலே கூட கண்டிப்பு பற்றி பேசியிருக்கிறோம். ஆகவே ஒரு பிள்ளையை கண்டிப்பாக வளர்த்தால்தான் அவனை ஆளுமை உள்ளவனாக வளர்த்தெடுக்க முடியும். அப்படி கண்டிப்பாக வளர்க்கிற திறன் யாரிடம் இருக்கிறது என்றால் அது நிச்சயம் தந்தையிடம்தான் இருக்கிறது. அதையே இங்கேயும் பேசினார்கள். அந்த வகையில் தந்தைதான் அதிக அளவு, தாய் தந்தையாக மாறி தந்தைக்குரிய குணாம்சங்களை கையிலே கொண்டு ஒரு தாய் வழிபடுத்தலாம். ஆனால் தாய்மை என்று ஒரு குணம் இருக்கிறது. அந்த தாய்மை என்ற குணத்தை காட்டிலும் தந்தை, இங்கே சொன்னார்கள், தாயைத்தானே அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, தாய் நாடு என்று தானே சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு யாருமே இங்கே பதில் சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய பார்வையிலே பாரதியார் சொல்கிறார், தந்தையர் நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொன்னார். அதாவது தந்தையர் நாடு என்கிற பொழுதுதான் அந்த வீரம் கொப்பளித்து கொண்டு வருகிறது. ஆகவே அந்த துணிச்சல், அந்த ஆற்றல் தந்தையிடம் இருந்துதான் வர முடியும் என்று பாரதியாரே சொல்கிறார். அந்த வகையில் தந்தையே பிள்ளை வளர்ச்சியில் அதிக அளவு ஆளுமை விருத்திக்கு, அதாவது பிள்ளையை ஆளுமை உள்ளவனாக வளர்த்தெடுப்பதில் அதிக பங்களிப்பு வழங்க வேண்டியவர் தந்தைதான். இதை தந்தையர்கள் உணர வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே தந்தையர்கள் தங்களுடைய சமூக பொறுப்பை மறந்து திரிகிறார்கள் என்கிற ஒரு குறை இருக்கிறது. தந்தையர்கள் பொறுப்பை மறந்து தட்டி கழிப்பதால் எங்கள் சமூக பிள்ளைகள், இளைய பிள்ளைகள் ஆளுமை மிக்கவர்களாக வளர்த்தெடுக்கப்படுவதிலே
பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள். இந்த தாயர் மிகுந்த அக்கறை காட்டுகிறார்கள். அந்த அக்கறை அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் தந்தையினுடைய சப்போர்ட், தந்தையினுடைய அந்த ஆளுமை இந்த பிள்ளையின் மீது செலுத்தப்படுகிற பொழுதுதான் பிள்ளைகள் உயர்ந்து வருவார்கள். இந்த பேச்சுத்திறனை பொறுத்தவரையிலே இவர்கள் இருவருமே சிறப்பாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்தார்கள். அந்த வகையில் நடுவர் என்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரத்தின் பிரகாரம் இந்த இரண்டு பிள்ளைகளுமே சிறப்பாக வாதிட்ட காரணத்தால் இந்த வெற்றி தோல்வியின்றி இவர்கள் இந்த போட்டியிலே சரி சம நிலையிலே தங்களுடைய தந்தை என்று பேசியவர்களும் தாய் என்று பேசியவர்களும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். என்னுடைய பார்வையிலே தந்தை சற்று கூடுதலான பாத்திரத்தை வகிபாகத்தை கொள்கிறார். ஆனால் தந்தையும் தாயும் இணைந்துதான் ஒரு பிள்ளையினுடைய ஆளுமை உருவாக்கத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை தீர்ப்பாக சொல்லி தன்னுடைய அணிக்காக அதிக பங்களிப்பை இந்த மன்றிலே இந்த சுற்றிலே மேற்கொண்டவருக்கு உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து வழங்குகிற பரிசை பெறுகிறவர் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியினுடைய அணித்தலைவர் ஜெனுஷன். அவர் அந்த பரிசை பெறுகிறார். நல்லது நேயர்களே, கடந்த 3 வாரங்களாக இடம்பெற்ற இந்த சுற்றுத்தொடருக்கான பரிசளிப்பு வைபவம் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. எங்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற கல்வி காரோனியன் ESP நாகரத்னம் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைவோம். சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். சொற்சமர் நிகழ்ச்சிக்கு நீண்ட காலமாக ஆதரவு வழங்கி வருகிறார் கல்வி காரோனியன் ESP நாகரத்னம் ஐயா. அவர் விரும்பி பங்களிப்பு செய்கிற ஒரு நிகழ்ச்சி என்றால் அது சொற்சமராக இருக்கும். யார் என்ன கேட்டாலும் கொடுக்கின்ற நல்லுள்ளம் படைத்தவர். சொற்சமர் நிகழ்ச்சிக்கு தானாகவே உதவ வேண்டும் என்று முன்வந்து நீண்ட காலமாக இந்த பாடசாலை பிள்ளைகள் வலுப்பெற வேண்டும், நல்ல விவாதிகளாக துணிந்து கருத்துரைக்கிற பிள்ளைகளாக எங்கள் சமூகம் வளர வேண்டும், அதற்குரிய பயில்களம் சொற்சமர்தான் என்று அவர் ஆதரித்து வருகிறார். அந்த வகையில் இன்றும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறார் ESP நாகரத்னம் ஐயா. அந்த வகையில் இந்த சொற்சமர் நிகழ்ச்சியை வாழ்த்தி அவர் சில வார்த்தைகள் சொல்வது வழக்கம். அதை இன்றும் நாங்கள் கேட்போம். இன்றைய சொற்சமர்களில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பவர் திரு லவிசந்தர் அவர்களே மற்றும் மாணவர் செல்லங்களே, ஆசிரியர்களே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த சொற்சமர் நிகழ்வு ஊடாக இந்த மாணவர்கள் தமிழ் ஒரு பேச்சாளராக வரக்கூடிய வாய்ப்பை இந்த சொற்சமன் நடத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையில் இப்படி ஒரு வாய்ப்பை டான் டிவி குடும்பம் மிகவும் சிறப்பான முறையில் இந்த மாணவர்களை கூப்பிட்டு 2 கல்லூரிகளில் சொற்சமர்கள் பங்கு பெற்று அவர் தங்களோட திறமை, அதாவது தமிழ் நாக்கை வெளிப்படுத்துகிற ஒரு திறமை அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாணவர்களுக்கு இந்த டான் டிவி குடும்பம் நடத்துவதையிட்டு நான் மகிழ்வடைகிறேன். உண்மையில் எதிர்காலத்தில் இந்த மாணவர்கள் கல்வி மூலமும் தங்களோட பேச்சு திறமைகளை வெளிப்படுத்தி தாங்களொரு திறமையான ஒரு பேச்சாளராக வரணும். சமூகத்துக்கு அவர்கள் இந்த முக்கிய பங்களிப்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சமூகத்தில் திறமையான பேச்சாளரை உருவாக்குறதுக்குத்தான் இந்த டான் டிவி குடும்பம் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துகின்றது. மாணவர் மத்தியில் தங்கள் பேச்சு வல்லமையை திறம்படுத்தி அவர்கள் எந்த மேடையிலும் ஏறி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த டான் டிவியில் பேச்சில் கலந்து கொண்டால், சொற்சமர் கலந்து கொண்டால் அவர்கள் எந்த மேடையிலும் ஒரு பேச்சாளராக வருவார்கள் என்று நினைந்து நான் அந்த உதவியை அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இந்தியாவில் இந்த பிற பேச்சாளர் ராஜா, பாரதி பாஸ்கரன் இருவரும் இந்த பேச்சை இன்று வரை ஆதரித்து கொண்டு வருகிறோம். அதே மாதிரி எங்கள் மண்ணில் எங்கள் மாணவர்கள் ஒரு திறமையான பேச்சாளர்களாக வருவோம் என்றதுதான் எனது ஆதரவும் உண்டு. நன்றி ஐயா.
நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதும் அன்று என்று வள்ளுவ பெருந்தகையார் சொல்லியிருக்கிறார். அந்த நாநலம் அதான் அவர் சொன்னார், தமிழ் நாவாக உங்கள் நா எழுச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார். அந்த வாழ்த்துக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் பரிசில்களை வழங்கிவிடலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே வவுனியா புதுக்குளம் நீண்ட தூரம் பயணம் செய்து புதுக்குளம் மகாவித்தியாலயத்திலே இருந்து மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இதனூடாக கற்றுக்கொள்ளலாம் என்கிற துணிவோடு பெற்றோர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவிகளுக்கான பரிசு முதலில் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து புனித பத்திரிசியார் கல்லூரி, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு பரிசு கல்வி காருண்யனால் வழங்கப்படுகிறது. நல்லது நேயர்களே, வளர் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துகின்ற அமராக அமைகிற சொற்சமர் களம் இன்று நிறைவு காண்கிறது. அந்த வகையில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இளைய தம்பி செல்வச்சந்திரன், நிகழ்ச்சி படப்பிடிப்பு மற்றும் படத்தொகுப்பை மேற்கொள்கிற விபீஷன், நிகழ்ச்சிக்கு ஆதரவு அனுசரணை வழங்குகிற கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயா, அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.